ஓகே. ஸோ இன்னைக்கு நான் பார்த்த டாபிக் வந்துட்டு க்ளவுட் மானிட்டரிங். ஸோ இந்த ரீகாலில் என்ன பார்க்கலான்னா, க்ளவுட் மானிட்டரிங்கில் என்னென்ன சர்வீசஸ்லாம் கவர் ஆகுது, அதனோட ஒவ்வொரு சர்வீசஸோட யூஸ் கேஸ் ஏன் அந்த சர்வீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த மேஜர் சர்வீஸ் வந்துட்டு க்ளவுட் வாட்ச். அடுத்து இன்னொரு சர்வீஸ், இன்னும் நிறைய சர்வீசஸ் இருக்கு. க்ளவுட் வாட்ச், க்ளவுட் ட்ரெயில், வேற என்ன சர்வீஸ் இருக்கு, எக்ஸ்ரே, எக்ஸ்ரே இருக்கு. வேற ஏதாச்சும் இருக்கா? ஈவெண்ட்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. கோட் குரு, எல்லாமே பேரை வச்சு அது என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிடலாம் உங்களுக்கு பேசிக்கா. ரொம்ப சீன்லாம் இல்லை இதுக்கு. ஸோ இந்த கோட் குரு கடைசியிலேருந்து போவோம். ஸோ இது கோட் குரு என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம ஒரு கோடு எழுதுறோம்னா அதுக்கு பிஆர் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறோம் இல்லையா? அது வந்துட்டு பிஆர் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணால் நம்ம சீனியர் வந்துட்டு கோடில் என்னென்னவெல்லாம் தப்பு இருக்குது, என்னென்னவெல்லாம் கரெக்ட் பண்ணலாம், கோட் அனலைஸ் பண்ணி பெட்டர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ அதுவே ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு ஒரு எம்எல் யூஸ் பண்ணி கோட் அனலைசிஸ் பண்ணி சொல்லும், ரெக்கமெண்ட் பண்ணும். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெட்டராக இருக்கும், செக்யூரிட்டி வைஸ் இது சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த கோட் குருவோட வேலை. ஈவென்ட் பிரிட்ஜ். ஸோ இப்போ லெட்ஸே கிரான் ஜாப்னு சொல்லுவாங்க இல்லையா? கிரான் ஜாப்ஸ் இல்லைன்னா இந்த ஈவெண்ட் நடந்தா, சப்போஸ் இப்போ என் கூகுள் அக்கௌண்ட்டில் யாராவது லாகின் பண்ணாங்கன்னா எனக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரணும், இமெயிலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரியும் பண்ணலாம். அது வந்துட்டு ஈவெண்ட் பேஸ் பண்ணி எதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணலாம். ஈவெண்ட் பேஸ் பண்ணி இது நாம் இந்த எக்ஸாம்பிள் கூட நேற்று கூட இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ எந்த இடத்துலனா எஸ்என்எஸ் ஆர் எஸ்கியூஎஸ்லையோ ஏதோ ஒரு கியூ பேஸ் பண்ணி தான் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு எஸ்என்எஸ்ல பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா. ஸோ இப்போ கூகுள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோன்னா, லாகின் பண்ணுனா அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆச்சுன்னா அப்படிங்கிறத இந்த ஈவெண்ட்ஸ் பிரிட்ஜ் இதை வச்சு இதுல இருந்து நம்ம அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கியூவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுவோம். கியூவுக்கு நம்ம அந்த மெசேஜ் போடுவோம். கியூவில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும். எய்தர் ஃபோனுக்கோ இல்லை மெயிலுக்கோ, இந்த மாதிரி இல்லை எல்லாத்துக்குமே சென்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ்லாம் இந்த எக்ஸ்ரே அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா, ஸோ இப்போ ஒரு 10-15 சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ இப்போது ஏதாச்சும், ஆனால் இப்போ உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகல, அப்போது நீங்கள் எந்த இடத்துல எந்த சர்வீஸில் இந்த எரர் வந்திருக்கு, எதனால் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகல அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறோம் அப்படிங்கிற சினாரியோலையெல்லாம் நீங்கள் இந்த எக்ஸ்ரே யூஸ் பண்ணிக்கலாம். அதாச்சும் என்ன சொல்கிறது, ஸோ ரொம்ப பெரிய சர்வீசஸ், நிறையா சர்வீசஸ் இருக்குது, கஜன்னு இருக்குங்கிறப்போ எது சிம்பிளராக, ஐ மீன் லைக் எரர்ஸை சிம்பிளராக ஈஸியராக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ரே யூஸ் பண்ணலாம். க்ளவுட் ட்ரெயில், ட்ரேஸ் ஆல் ஏபிஐ கால்ஸ். அதாச்சும் இப்போது ஏடபிள்யூஎஸ்குள்ள என்ன ஏபிஐ கால் என்ன நடந்தாலுமே இந்த க்ளவுட் ட்ரெயில் வந்துட்டு அதை நோட் பண்ணி வச்சுட்டே இருக்கும். ஓகே, அதுதான் க்ளவுட் ட்ரெயில். இப்போ க்ளவுட் வாட்ச் வந்துட்டு நார்மல் மானிட்டரிங். அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு சர்வீஸுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணாலும் லாக் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த க்ளவுட் வாட்ச் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் இந்த க்ளவுட் மானிட்டரிங். க்ளவுடில் நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்காக இத்தனை சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, க்ளவுட் வாட்ச்னா என்னென்னு பார்த்தோம். க்ளவுட் ட்ரையல், எக்ஸ்ரே, ஈவென்ட் பிரிட்ஜ், கோட் குரு. இந்த கோட் குருவும் ஈவென்ட் பிரிட்ஜும் சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா மானிட்டரிங் வருது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? எனக்கும் அப்படி தான் தோணுது. ஸோ